இன்னைக்கு நம்ம ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்ட் 13th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல ஹீரோ பையன் அவன் அட்டாக் பண்ண வந்து திருட்டு கும்பல் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு, என்னடா இது இவ்வளவு வீக்கா இருக்கிறானுங்க, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் சண்டை போட்ட ஹியூமன்ஸ்லயே டானியா தான் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்கா. அவளை கம்பேர் பண்ணும்போது இவனுங்களா ஒரு ஆளுங்களே கிடையாது. கண்டிப்பா இன்னும் நான் சில ஹியூமன்ஸ் கூட சண்டை போடணும், அப்பதான் என்னால மனிதர்களை பத்தி புரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு திருப்பி ஹோட்டலுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு அவன் வந்துகிட்டு இருக்கும் போது சடனா அவனோட செஸ்ட்ல பயங்கரமான ஒரு பெயின் ஏற்பட்டு அப்படியே கீழே விழுகிறான். என்னடா இது, இந்த சீடு சம்பந்தமே இல்லாம இப்படி வலிக்குது. நான் எந்த ஒரு டிமோனிக் எனர்ஜி பக்கத்துலயே கிடையாதுல்ல, எந்த ஒரு டிமோனிக் பீஸ்ட கூட கொலை பண்ணல. அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு இப்படி வலி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி அவன் குழப்பம் அடையும் போது அப்பதான் ஹீரோக்கு ஒரு திடுக்கிடும் தகவலுங்கிறது புரிய வருது. இவன் சாதாரண ஒரு டிமோனிக் பீஸ்ட கொலை பண்ண மட்டும் அதோட டிமோனிக் எனர்ஜிங்கிறது இந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் க்ரோ பண்றதுக்கு உதவி பண்றது மட்டும் இல்லாம ஒரு ஹியூமனை கொலை பண்றது மூலமாவே இந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறது க்ரோ ஆகுதுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். ரைட், ஒரு பெரிய பஞ்சாயத்தை இழுத்து விட்டுட்டோம், ஹியூமன்ஸுக்கு எதிராக சண்டை போட்டு நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். டிமோனிக் எனர்ஜிங்க கிட்ட நெருங்காம இருக்கிறதுக்காக டிமோனிக் பீஸ்டுங்க கூட சண்டை போடாம இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப பார்த்தா என்ன கொலை பண்ண வர ஹியூமன்ஸ் கூட என்னால இப்ப கொலை பண்ண முடியாது போல, வேற வழியே இல்ல. முதல்ல நாம அந்த அகாடமிக்கு சீக்கிரம் போயாகணும்னு நினைப்பான். பேரலா நம்ம ஹீரோ அந்த பிளாக் ஹாக்கர்ஸ் இந்த கும்பலை வந்து காலி பண்ணியிருப்பான்ல, இந்த மேட்டரை அவங்களோட லீடர் கிட்ட போய் அவனோ இன்ஃபார்ம் பண்றான். ரைட், இப்ப நமக்கு புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கா, இதை எப்படி டீல் பண்றதுடான அந்த லீடர் யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம பாலும் மேக்ஸும் வருவானா. சோ இவங்க ரெண்டு பேரும் இப்ப இந்த பிளாக் ஹாக்ல வேற வழி இல்லாம ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருக்கிறானுங்க. அவங்கள ரொம்ப ஆர்வமா வெல்கம் பண்ண அந்த லீடருமே, பரவாயில்லையே ரேங்க் 2ல இருக்கிற 2 பேர் எங்க கிட்ட வந்து சேர போறீங்களா, அருமையோ அருமை. ரொம்ப நாளா திறமையே இல்லாத நிறைய பேர் இல்லாம நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் என்னதான் நீங்க ரேங்க் 2ல இருந்தாலுமே ஒரு சில கண்டிஷன்ஸை நீங்க மீட் பண்ணா மட்டும்தான் உங்களை எங்க கூட சேர்த்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனுங்கிறது எதுக்காகன்னு பார்த்தா இந்த பிளாக் ஹாக்குங்கிறது ஒரு திருட்டு கும்பல் தான். ஏற்கனவே பார்த்த மாதிரி திருடுறது மட்டும் இல்லாம மர்டருமே இவங்க பண்ற ஆளுங்க. இன்பிட்வீன் ஏதோ ஒரு மிஷனுக்கு போயிருக்கும் போது திடீர்னு ஞான உதயம் வந்த மாதிரி நாங்க மர்டர்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஜகா வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும்ல. அதனால நீங்க ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமுக்கும் போறதுக்கு தயாரா இருக்கிற ஆளுங்க தாங்கிறத ப்ரூவ் பண்ணியாகணும். ஓ அப்படின்னா எங்களோட ஸ்கில்ஸை தாண்டி இன்னும் சில விஷயங்களை ப்ரூவ் பண்ண மட்டும்தான் நீங்க எங்களை சேர்த்துக்குவீங்களோ? அதே மாதிரிதான், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நேத்து நைட்ல இருந்து எங்கள ஒரு 5 பேர் ஆளை காணோம். அவங்க எங்க போனாங்கன்னு மத்தவங்க எல்லாரும் தேடி பார்க்கக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள அந்த 5 பேரோட பாடியும் நாங்க கண்டுபிடிச்சோம். விசாரிக்கும் போது அந்த 5 பேரும் நேத்து ஏதோ ஒரு மிஷினரி கூட சண்டை போட்டு இருந்திருக்கானுங்க. சோ அவங்களோட டெட் பாடி எல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி சிங்கிள் ஸ்ட்ரைக்லயே தோக்கடிச்சிருந்திருக்காங்கிற பட்சத்துல கண்டிப்பா யார இந்த 5 பேரும் எடுத்து போனாங்களோ அந்த ஒருத்தன் தான் இவங்க எல்லாரையும் கொலை பண்ணியிருந்திருக்கணும். இதை கேட்ட மேக்ஸும், ஓ அப்படின்னா என்ன, நாங்க போயிட்டு அந்த யார் அந்த நபரோ அவனை கண்டுபிடிச்சு மர்டர் பண்ணுமா என்ன? சரி, ஆர் அட்லீஸ்ட் அந்த கல்பிரட் யாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா, ஏதாவது அங்க அடையாளங்கள் இருக்கான்னு கேட்டா, அவ்வளவு அக்யூரேட்டா இல்லைன்னாலும் அவனோட ஹேருங்கிறது பிளாக் கலர்ல இருந்தது, கண்ணு பிளாக் கலர்ல இருக்கும், பிளஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்சிடென்ட் நேத்து தான் நடந்துங்கிற பட்சத்துல கண்டிப்பா பெருசா எங்கேயும் போயிருந்திருக்க மாட்டான். இங்கதான் இந்த ஊரை சுத்தி இருக்கிற வேற ஏதாவது ஒரு கிராமத்துல தான் இருப்பாங்கிறது அவங்களோட ஸ்பெகுலேஷன். அதே மாதிரியே நம்ம ஹீரோவும் அடுத்த நாள் காலையில வேற ஒரு ஊருக்கு வந்துட்டான். முதல்ல பெருசா தன்னந்தனியா உலாவிட்டு இருக்குங்கிறது கரெக்டா இருக்காதுன்னு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மிஷினரி கில்டு கிட்ட போயிட்டு, இவன் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை பார்த்திருந்தான்ல, அங்க இருக்கிற மிஷினரி கில்டு கிட்ட இருந்து ஒரு டெம்பரரி சர்டிபிகேட் மாதிரி வாங்கி இருந்திருப்பான். அதை காமிச்சு, இந்த மாதிரி எனக்கு வேற ஏதாவது ஒரு வேலை இங்க இருக்கா, இந்த கிரேட் ஆங்கர் அகாடமி இருக்கிற அந்த ஊருக்கு நான் போறேன், அந்த ஊருக்கு போற வழியிலே ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கன்னு கேட்கும் போது, இங்க ஏதோ ஒரு நோபல் லேடி அந்த ஊருக்கு போறதா இருக்கிறாங்களாமா. அதனால அவங்களை எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக ஒரு ஆள் வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் வந்திருந்தது. வேணும்னா அந்த ஒரு ஜாப் நீ எடுத்துக்கலாம், இருந்தாலும் அந்த லேடிக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்தா தான்ப்பா இந்த வேலையை உனக்கு தருவாங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்களா. அதனால வேற வழி இல்லாம சரின்னு ஹீரோ பையன் துணி வாங்குறதுக்காக அங்க இருக்கிற ஒரு கடைக்குள்ள போயிருந்திருப்பானா. அந்த கடைக்காரருமே பயங்கர மாசான ஒரு சொக்க அவன் எடுத்து கொடுக்குறாரு. ஆனா அது கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேல வர. இந்த வேலையை அவன் பண்ணி முடிச்சாலே உனக்கு கிடைக்க போற காசுங்கிறது வெறும் 800 மட்டும்தான். இருந்தாலும் காசுக்காக இந்த வேலையை பண்ணல இல்ல, சரின்ட்டு அந்த சொக்காவை வாங்கி போட்டு வந்துடுறானா. ஹீரோ பையன் அப்படி மாசம் அந்த சொக்காவை போட்டு என்ட்ரி கொடுக்கும் போது அந்த லேடிக்குமே பரவாயில்லையா கண்ணு, என் கண்ணே பற்றும் போலயே இருக்கேன்னு நம்ம ஹீரோவை கொஞ்சிட்டு, இப்படியே போ, கண்டிப்பா நீ ஏற்கனவே ஒரு மிஷினரி ஸ்குவாட்ல வேற வேலை பார்த்துருக்கியா, அந்த ஒரு பேரும் போதும் இந்த ஒரு சொக்காவும் போதும், உனக்கு இந்த வேலையை எடுத்து கொடுத்துருமாமே அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. அப்போ அங்க அந்த நோபல் லேடியோட பட்லர் மாதிரி ஒருத்தர் வருவாரா. ஹீரோ தான் அந்த எஸ்கார்ட் வேலைக்காக அப்ளை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே ஃபைன், பார்க்க நல்லா தான் இருக்கிற, ஓரளவுக்கு ஃபிட்டா தான் தெரியுற, என் பின்னாடி ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேரும் போவாங்களா. அண்ட் அப்போ எவனோ ஒருத்தன் முகமுடி போட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பிளாக்
பிளாக் ஹாக்கை சேர்ந்தவங்க தான். அதுக்கப்புறம் அந்த மேன்ஷன் போகும்போது அங்க செட்ரிக்னு சொல்லி ஒரு வால் வீரனை ஹீரோ மீட் பண்றானா. கூடவே நம்ம ஹீரோ எஸ்கார்ட் பண்ண போற அந்த லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அது ஆக்சுவலி ஒரு சின்ன பொண்ணா இருக்கும், ஒரு மஞ்ச முடி பொண்ணு. அவ பக்கத்திலே ஒரு வெள்ளை முடி பையன் ஒருத்தன் ஹூடி போட்டுக்கிட்டு சாப்பிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வியர்டா அங்கிருந்து அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போக அவனை கவனிச்ச ஹீரோவும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்னு லைட்டா கவனிக்க செய்யறான். சரின்னு அந்த வெள்ளை முடிக்காரன் யாருங்கிற விஷயத்த அந்த பட்லர் கிட்ட கேட்கும் போதுதான் சொல்றாரு. ஆக்சுவலி இந்த நோபல் லேடி அந்த பொண்ணு இருக்கிறாள், அந்த குட்டி பொண்ணு, அவளோட பேரு ஜீனியாவாமா. அந்த ஜீனியாங்கிற பொண்ணோட ஒரு கெஸ்டாமா அந்த பையன். அவன் பேரு ஆலான் தான் வருது, இங்கிலீஷ்ல போட்டா வேற மாதிரி வருது. எனிவேஸ் ஆலானே வச்சுக்கலாம். அடிஷனலா அந்த ஆலாங்கிற பையன் இந்த கிரீட்டாங்கிற அகாடமியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லும் போது ஓஹோ அப்படின்னா இந்த ஜீனாங்கிற பொண்ணு அவளுமே அந்த கிரீட்டாங்கிற அகாடமியை சேர்ந்தவளா என்ன? இந்த வருஷம் ஜீனியாவுக்கு 14 வயசு ஆயிருச்சு. அதனால அந்த கிரீட்டா அகாடமிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறாங்க. அருமை. ஒரிஜினலா நானும் அந்த கிரீட்டா அகாடமிக்கு போறதுக்காக தான் என்னோட டிராவல் ஆரம்பிச்சேன். கூடவே அந்த அகாடமியை சேர்ந்த ஒருத்தனும் அந்த அகாடமியில சேர போற ஒருத்தி கூட போக போறானா அப்படின்னு நினைப்பான். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறதுக்கான ப்ரிப்பரேஷன்ல நடக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு அடங்கா பிடாரி குதிரை ஒண்ணு கொடுத்துருப்பாங்களா. அதுக்கப்புறம் சம்ஹவ் மேனேஜ் பண்ணி அந்த குதிரையை கண்ட்ரோல்ல வச்சிருந்திருப்பான். பிளஸ் அந்த ஆலாங்கிற பையனும் அங்க நடந்து வரும்போது அவன் மேல இருக்கிற ஆரோவெல்லாம் சென்ஸ் பண்ண ஹீரோவும் ஓகே இவன் ஒரு மெஜிஷியனா இருக்கிறானா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்க அந்த ஆலாங்கிற பையன் மேலதான் நம்ம ஹீரோவோட கண்ணு மொத்தமே இருக்குது. அவனோட தாட் மொத்தம் அவனை பத்தியே தான் இருக்கும். ஏன்னா அவன் ஒரு மெஜிஷியனா இருக்கிறங்காட்டி தான் அவன் மேல இருந்து அப்படி ஒரு வியர்டான ஒரு ஆறாங்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஒருவேளை அவன் ரொம்ப வித்தியாசமான ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ற ஒருத்தனா, அதுவும் இல்லனா அவன் தம்மலே ஏதோ ஒரு மேஜிக் இது பயன்படுத்தி இருந்திருக்கானா என்னன்னு கொஞ்சம் கியூரியஸா இருப்பானா. அந்த ஆலாங்கிற பையன் ஜீனியா கூட பேசிட்டு வந்துட்டு இருப்பானா. இல்ல அந்த ஆலாங்கிற பையன் பேச மாட்டான், அந்த ஜீனியா தான் தொடர்ந்து அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. நம்ம இப்படி ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஆகணும். அதுக்குள்ள நீ டயர்ட் ஆயிட்டினா என்ன பண்றது, அதனால தூங்குன்னு சூசகமா கம்முன்னு இருக்க சொல்றானா. நம்ம ஹீரோவும் அவங்க ரெண்டு பேரும் என்னதான் பேசுறாங்க அப்படின்னு ஒட்டி கேட்கறதுக்குலாம் கொஞ்சம் சேரிட் பக்கத்துல எல்லாம் வரான். பட் பெருசா எதுவும் முடியல. அதுவே ஹீரோ இப்படி அந்த கிரீட்டாங்கிற அகாடமியை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்கிற மேட்டரை ஒரு பிளாக் ஹாக்கர் சேர்ந்த ஒரு ஸ்பை நோட் பண்ணிட்டு அவங்களோட லீடர் கிட்ட வந்து சொல்லியிருப்பான். கூடவே அந்த செட்ரிக்ங்கிற நோபல் ஸ்வார்ட்ஸ்மேனுமே இருக்கிறாங்கிற மேட்டர்லாம் தெரிவிச்ச உடனே அப்படியா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அவன் எங்க போனாலுமே அவனை தனியா அந்த டீம்ல இருந்து பிரிச்சு அவனை மட்ட பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம பால் கேட்பான், ஏதோ ஒரு சாதாரண ஒரு சிங்கிள் மிஷினரி அப்படின்னு சொல்றீங்க, அவனை போட்டு தள்ளுறதுக்காக எதுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும்னு கேட்டான். எங்களை எழுத்து நிக்கிற எதிரிகளோட வாழை கூட மிச்சம் வைக்க கூடாது, அதுதான் எங்க கேங்கோட பிலாசபின்னு சொல்லுவானா. பாலுக்கும் அந்த ஐடியாங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும், எதிர்க்கிறவங்கள விட்டு வைக்க கூடாது, நல்லா இருக்கேன்னு நினைப்பான். அன்னைக்கு நைட்டு டிராவல் பண்ணும்போது வழியில இருக்கிற ஒரு ஊர்ல ஸ்டே பண்ணிருப்பாங்களா. நம்ம ஹீரோவும் வெளியில வந்துட்டு ஓகே நம்மளோட விசா கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணுவோன்ட்டு காத்துல அங்கிட்டும் இங்கிட்டும் கத்திய சுத்திட்டு இருக்கும் போது அங்க காட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் அவனை கவனிக்கிற மாதிரி தெரியுது. என்னடான்னு கிட்ட போனா அது சாதாரண ஒரு ஆந்தையா தான் இருக்கும். ஆனா அந்த ஆந்தைய கண்ட்ரோல் பண்றது மூலமா அந்த ஆலாங்கிற பையன் இருக்கிறான்ல, அவன் தான் ரூம்குள்ள இருந்துகிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். இன்னும் கொஞ்ச நேரம் நான் அவனை ஸ்பை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா நான் அவனை ஸ்பை பண்றேங்கிற விஷயத்த அவன் சென்ஸ் பண்ணியிருந்திருப்பான். நான் எதிர்பார்த்ததோடுமே இந்த பையன் ரொம்ப தினுசா இருக்கிறான்பான்னு இவன் யோசிக்க அங்கே இந்த ஒரு எபிசோடையை முடிச்சுக்கலாம். எனிவேஸ் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So yeah, thank you.